ஹலோ கைஸ். போன வீடியோல வந்து நம்ம மதர்போர்ட் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம சிபியூஸ் பத்தி பார்க்கலாம். சிபியூன்னு வந்துட்டாலே 2 பேர் தான். இன்டெல் அண்ட் ஏஎம்டி. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ஆப்பிளோட மேக்குள்ள இருக்க M1 வரும். நம்ம அத பத்தி தனியா பேசலாம். இப்ப வந்து ஜெனரலா வந்து இன்டெல் அண்ட் ஏஎம்டி பத்தி தான் நான் பேசப் போறேன். அவங்க எப்படி வந்து சிபியூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட ஆர்க்கிடெக்சர் எத பேஸ் பண்ணி இருக்கு, அண்ட் எது எஃபிஷியன்ட்டா இருக்குன்றதையும் நம்ம வந்து இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி இந்த கன்டென்ட் வந்து கொஞ்சம் லாங்கா போறதுனால இத வந்து நான் பார்ட் பை பார்ட் தான் போடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டெல் பத்தி, அதுக்கு அடுத்தது ஏஎம்டி, அதுக்கப்புறம் உள்ள இருக்க காம்போனன்ட்ஸ் பத்தி, காம்போனன்ட்ஸ், கேட்சஸ் இந்த மாரி அதோட ஆர்க்கிடெக்சர் டிஃபரன்ஸஸ், எந்த லெவலுக்கு வந்து எதனால வந்து ஒண்ண விட ஒண்ணு பெட்டரா இருக்குன்ற மாரி இதுக்காக நான் அத வந்து போடுவேன். ஸோ கீப் வாட்சிங். சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்டின்னா என்னன்றத வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அ இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட பிரைமரி காம்போனன்ட். இதுதான் வந்து முக்காவாசியான டாஸ்க்க வந்து பண்றது. இது எதுக்கு அப்படின்னா, சாஃப்ட்வேரையும் பேசிக்கா அந்த இருக்க ஆப்பரேஷன்ஸ வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். அது மட்டும் தான் அப்படின்னா, இல்ல. அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், டேட்டாவ ஸ்டோர் பண்றது, ரிட்ரீவ் பண்றது, அப்புறம் மத்த காம்போனன்ட்ஸ், பிசிக்கு யூஸ் பண்ற மத்த காம்போனன்ட்ஸ் லைக் எஸ்எஸ்டி இந்த மாரி விஷயத்தோட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். தேர் ஆர் 2 மேஜர் மேனுஃபேக்சரர்ஸ் தான் இந்த ஃபீல்டுல. ஒருத்தவங்க வந்து இன்டெல், இன்னொருத்தர் வந்து ஏஎம்டி. இவங்க அவங்களோட வந்து நெறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்க்கிடெக்சர்லயும், மைக்ரோ ஆர்க்கிடெக்சர்லயும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்களோட எஃபிஷியன்சி அண்ட் பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்கிரீஸ் தான் வருஷம் வருஷம் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு இன்டெல் சிபியூ வருதுன்னா, அடுத்து வந்து அதோட பெட்டர் வெர்ஷன் தான் அடுத்து வருமே ஒழிய, அத டீகிரேட் பண்ற மாரி ஒரு வெர்ஷன் வராது. அததான் வந்து சொல்லுவாங்க. ஒரு கோர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சிபியூன்னு இருக்குன்னா, அதுல கோர்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோர்ல தான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து பாஸ் ஆகும். இப்போ நீங்க அப்படி பண்ணும்போது, ஒரு சிங்கிள் கோரால இவ்வளோ தான் வந்து கேப்பபிலிட்டி, அதாவது இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதால வந்து ப்ராசஸ் பண்ண முடியும்னா, அந்த இத வந்து ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராசஸ்க்குள்ள இந்த த்ரெட்டுக்குள்ள இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி. அப்படி முடியல அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ, அதனால தான் வந்து ஒரு சிங்கிள் கோர வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நெறைய டாஸ்க் குடுக்கலான்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுதான் வந்து மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டிபிள் த்ரெட் இருக்கு அப்படின்னா, மல்டிபிள் கோர் இருந்ததுன்னா, அதால வந்து நெறைய இத வந்து ரன் பண்ண முடியும். ஸோ, அதனால இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ற கோர்ஸ், த்ரெட்ஸ், ஆர்க்கிடெக்சர் இந்த மாரி விஷயங்கள் கூட உங்களோட கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாத்துறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இதெல்லாம் வந்து நீங்க ஒரு சிபியூ வாங்கும்போது நோட் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிங்கிள் கோர் பத்தி சொல்லியிருக்கேன், மல்டி கோர் பத்தி சொல்லியிருக்கேன், அப்புறம் மல்டி த்ரெடிங் பத்தி சொல்லியிருக்கேன். அதாவது சிங்கிள் கோர்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு கோர் இருக்கு. அந்த கோர்ல வந்து இவ்வளோ தான் வந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்றது தான் வந்து சிங்கிள் கோர். மல்டி கோர்னா 2 கோர் இருக்கும். அதுல வந்து நீங்க ஒரே நேரத்துல 2, 3 வேலைய கூட குடுத்துக்கலாம். அதாவது 2 ஆர் மோர் ஜாப்ஸ் வந்து குடுத்துட்டு நீங்க அத பண்ணி முடி அப்டின்னா, அது வந்து பண்ணிடும். அதே இதுல மல்டி த்ரெட்டிங் அப்டின்னா, ஒரே நேரத்துல நெறைய ப்ராசஸ் இப்போ ஒரு 5 ப்ராசஸ் இருந்தாலும், அந்த 5 ப்ராசஸையும் முடிக்கிற மாரி நீங்க உங்களால வந்து அத வந்து கொண்டுட்டு வர முடியும். த்ரெட்னா ஒண்ணும் இல்ல. ஒரே ப்ராசஸ்க்குள்ள எத்தன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களால குடுக்க முடியும் அப்டின்றது. ஒரு கோர் இருக்கு. அதுல ஒரு த்ரெட் இருக்கு. இப்போ வந்து 8 கோர் ப்ராசஸர்னா 16 த்ரெட் இருக்கும். இல்ல ஒரு 2 கோர் ப்ராசஸர்னா அதுல எத்தன த்ரெட் இருக்கும் அந்த மாரி. அண்ட் ப்ராசஸர்ஸ்ல வந்து இந்த மல்டி கோர் இந்த மாரி ப்ராசஸர் வரும்போது த்ரெட்டிங் வந்து சில சமயம் சப்போர்ட் இருக்கலாம். அதாவது மல்டி த்ரெட்டிங். அதாவது ஒரே நேரத்துல நெறைய ப்ராசஸ் பண்ற மாரி சப்போர்ட் வந்து உங்க சிபியூஸ்க்கு இருந்தா நல்லது. அது இல்லனாலும் உங்களோட சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்க நார்மலா வந்து வெப் ப்ரௌஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். அதாவது வீடியோ பார்க்கறது இந்த மாரி விஷயங்கள். பட் அதையும் தாண்டி உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க கொஞ்சம் வந்து நெறைய கோர்ஸ் இருக்க கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதுக்கு தக்கன வந்து நீங்க வந்து போணும். ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே ஏற்கனவே வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட கோர் கவுண்ட், த்ரெட் கவுண்ட், உங்களோட ஆர்க்கிடெக்சர், சிப்செட்லாம் வந்து இதுல வந்து மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து மோஸ்ட்லி நீங்க சிபியூ வாங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதாவது ஒரு சிபியூன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அதுல வந்து எத்தன கோர் இருக்கு, எத்தன த்ரெட் இருக்கு. இன்டெல்லா இருக்கட்டும், இல்ல ஏஎம்டியா இருக்கட்டும். அது வந்து என்ன ஆர்க்கிடெக்சர் அதாவது இப்ப இன்டெல்னா அவங்களோட ஸ்கை லேக்கா, டைகர் லேக்கா இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. ஏஎம்டின்னு வந்துட்டீங்கன்னா, உங்களோட ரைசன்லயே வந்து Zen 2, Zen 3, Zen 4 அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஆர்க்கிடெக்சர்ஸ்க்கு வந்து அந்த கோர் கவுண்ட், கேச் சைஸ், அதோட ப்ராசஸிங் பவர் இதெல்லாம் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா, இன்டெலோட சிப்செட் வந்து இவ்வளவு நாள் டிஃபரெண்டா இருந்தது. இப்பதான் வந்து அத வந்து மோர் எஃபிஷியன்ட்டா மாத்தியிருக்காங்க. முன்ன இருந்ததோட இன்னும் வந்து அது எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ற அளவுக்கு மாத்தியிருக்காங்க. ஏஎம்டி வந்து எப்பயுமே வந்து மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நல்லா இருக்கும்.
ஏன்னா இன்டெல் வந்து யூஸ் பண்றது வந்து மோனோலித்திக் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் ஒரே ஒரு சிப் மட்டும் தான் இருக்கும். பட் ஏஎம்டி அப்படி இல்ல. அவங்க வந்து பாலிலித்திக், அதாவது 2 இருக்கும். அவங்க இதுல வந்து ஒரே இதுல வந்து 2 இதா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இன்டெல் கம்பேர் பண்ணும்போது மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல ஏஎம்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரீசன் வந்து அவங்க வந்து அவங்களோட கோர்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் கேட்சும் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கம்பேரிங் இன்டெல். ரீசென்ட் டைம்ஸ்ல தான் இன்டெலோட கேட்ச் சைசஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ ஒரு ப்ராசஸர்னு இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதோட கோரும் த்ரெட்டும் முக்கியமோ அதே அளவுக்கு அதோட கேட்ச் அந்த மற்ற விஷயங்களும் முக்கியம். உதாரணத்துக்கு அதோட மெமரி கண்ட்ரோலர், அதால எவ்வளோ கேட்சை வந்து இது பண்ண முடியும், எவ்வளோ டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து சிபியூ வாங்கணும். இதெல்லாம் பார்க்காம வாங்கக்கூடாது. அண்ட் அடுத்தது வந்து ஏபியூ, அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ நான் சொல்றது வந்து ஆக்சிலரேட்டர் ப்ராசஸிங் யூனிட். சாரி, அந்த இடத்துல லைட்டா வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆக்சிலரேட்டர் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா அதுலயே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இன்பில்ட்டா இருக்கும். சிபியூ அண்ட் ஜிபியூ வந்து சேமா வச்சுன்னா அதான் ஒரு ஏபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இதால வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸையும் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஏஎம்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏபியூன்ற கான்செப்ட் வந்து பேசிக்கா வந்து கொண்டு வந்தாங்க. இன்டெல்லையும் இருக்கு. பட் கம்பேரிங் இன்டெல் வந்து ஏஎம்டிஸோட ஏபியூ வந்து இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களோட மார்க்கெட் வேற, அவங்களோட மார்க்கெட் வேற. ஸோ கம்பேரிங்லி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்காக தான் வந்து யூஸ் பண்றோம். அதாவது ஒரே ப்ராசஸர்லயே வந்து நீங்க ஜிபியும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தனியா ஒரு ஜிபியூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஹையர் காஸ்ட் போக தேவையில்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. உங்களால ஒரு சிபியூ வச்சுட்டே வந்து சிபியூ இல்ல ஏபியூ வச்சுட்டே உங்களால ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற வந்து நிறைய விஷயத்த வந்து ஒரு சிங்கிள் பேக்கேஜ்ல வந்து பண்ணிட முடியும். நான் சொன்ன மாதிரி ஏஎம்டி தான் வந்து டாப் லீடிங்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து கேமிங் டிவைசஸ், கன்சூமர்லாம் பட்ஜெட் அண்ட் என்ட்ரி லெவல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கொஞ்சம் இப்போ சூட்டபிளா இருக்காங்க. ஏன்னா இவங்களோட வேல்யூ ஃபார் மணின்றது தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட். ஏஎம்டின்னு வந்துட்டாங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. இன்டெல் கம்பேர் பண்ணும்போது உங்களோட ப்ரைசஸ் வந்து ஏஎம்டியில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக பெட்டராக கிடைக்கும். அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதை விட பூஸ்ட் பண்ணியே கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து ஏஎம்டி தான் போவாங்க. பட் நான் ஒரு இன்டெல் ஃபேன் பாய் தான். எனக்கு இன்டெல் தான் பிடிக்கும். நான் ப்ளூ டீமா ரெட் டீமான்னு கேட்டால் இந்த விஷயத்தில் வந்து நான் ப்ளூ டீம். பட் வென் கம்பேரிங் டு சைபர் செக்யூரிட்டி வந்து எனக்கு வந்து உண்மையுமே பிடிச்சது வந்து ரெட் டீம் தான். போறப்போ இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டாபிக்ஸ்குள்ளே போகலாம். என்னடா இப்போவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்டெலும் வந்து அவங்களோட கிராஃபிக்ஸ் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் உண்டு. ஆனா அவங்க வந்து அவங்களோட யூஎஸ்டி கிராஃபிக்ஸ் தான் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட்க்கு ஓகே தான். அதாவது என்ட்ரி லெவல் அண்ட் பட்ஜெட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஓகே. பட் வென் கம்பேரிங் டு ரைசன் அது வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஏஎம்டி கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து அவங்களும் வந்து ஹையர் எண்ட் போகும்போது அவங்களோட செப்பரேட் ஜிபி வச்சு கொடுக்கும்போது இன்டெல் வந்து ஏஎம்டியோடவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சிபியூல வந்து டிடிபின்னு ஒரு விஷயம் இருக்கும் கைஸ். இந்த டிடிபின்னா என்னதுன்னா அதோட ப்ராசஸிங் பவர், அதாவது இவ்வளவு பவர் கொடுத்தா இந்த அளவுக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியுன்ற மாதிரி தான் கான்செப்ட். உங்களோட இன்டெல் சிபியூஸ்ல ஏஎம்டில இந்த டிடிபின்ற வார்த்தையை கேள்விப்பட்டீங்க. அண்ட் ஒவ்வொரு சிபியூக்கும் இவ்வளவு டெம்பரேச்சர் தான் அதால ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி கான்செப்டும் இருக்கு. ஸோ நம்ம டெம்பரேச்சரும் வந்து நம்ம இதுல வந்து பார்க்கணும். மோர் ஓவர் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டெம்பரேச்சர் வந்து கம்மியா மெயின்டைன் பண்றோமோ, அதாவது ஒரு 45 to 70 மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். மோர் தென் 75 போனாலே உங்களால வந்து அந்த தெர்மல் த்ராட்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியும். அதாவது தெர்மல் த்ராட்லிங்னா ஒன்றும் இல்லை, ஹீட் ஆகுறதுனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டுமானா நிறைய பவர் வேஸ்டேஜ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமும் நீங்க வந்து செக் பண்ணணும். ஒரு பிசி பில்ட் பண்றீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்பயுமே செக் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அதாவது த்ரெடிங் பத்தி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஓவர் கிளாக்கிங் பத்தி பார்க்கலாம். ஓவர் கிளாக்கிங்னா ஒன்றும் இல்லை, உங்களோட பேஸ் கிளாக், அதாவது கிளாக்னு ஒரு விஷயம் வந்து உங்க சிபியூல இருக்கும். இந்த கிளாக் ஸ்பீட்ல, அதாவது இந்த ஸ்பீட்ல தான் உங்களால வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. அதாவது இப்போ ஒரு 2.5 GHz ப்ராசஸரால இவ்வளவுதான் இந்த ஸ்பீட்ல தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா ஒரு 5 GHz ப்ராசஸர்லயோ இல்ல 6 GHz ப்ராசஸர்லயோ இதை விட வந்து டபுள் மடங்கோ இல்ல ட்ரிபிள் மடங்காவோ உங்களால வந்து ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸர்னு வந்துருச்சுன்னா அதுல இருக்க கோர் அண்ட் த்ரெட்டும் வந்து முக்கியம். அதாவது இப்போ வந்து பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் வந்து ஒரு 2 கோர், அதாவது சிங்கிள் கோர்ல வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து 2 கோரா மாச்சு. அப்புறம் 4 கோர், அப்புறம் 8 கோர். அதாவது த்ரெட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. 4 கோர்னு வரும்போது 8 த்ரெட்ஸ் இருந்தது. அதுல மல்டி த்ரெட்டிங் இருந்துச்சு. இப்போ வந்து ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. மோரல்லஸ் வந்து கான்செப்ட் வந்து சேம் தான். நிறைய ப்ராசஸர் வந்து உங்களால ஒரு இந்த கோர்க்குள்ளாரே முடிக்க முடியும்ன்றதுதான் அதோட கான்செப்ட். உங்களோட இதை பொறுத்துதான் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸும் அமையும்.
அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்னு போகும்போது மல்டி கோர் வந்து நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். கம்பேரிங் வந்து சிங்கிள் கோர் மல்டி கோர்ல இருக்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் சிங்கிள் கோர்ல வந்து கேமிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கேமிங் அண்ட் மற்ற விஷயங்கள் அதாவது நார்மலா நீங்க பண்ற டாஸ்க்லாம் சிங்கிள் கோர்ல நல்லா இருக்கும்னு சொன்னேன். வீடியோ எடிட்டிங்க்கு வந்திருக்கும்போது அதாவது கிராஃபிக்ஸ் ஒர்க் நிறைய பண்றீங்க, 3D மாடல் ரெண்டர் பண்றீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கன்ஃபார்மா மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய தேவைப்படும். ஸோ, அதனால உங்களோட சிபியூ வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா, உங்க சிபியூ பொறுத்து தான் உங்களோட மொத்த ப்ராசஸுமே இருக்கு. இன்டெல் போனீங்கன்னாலும் நெறைய அட்வான்டேஜ் இருக்கு, நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏஎம்டிலயும் நெறைய அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இன்டெல்ல வந்து நெறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துரும். ஏஎம்டில கொஞ்சம் லேட்டா வரும். உதாரணத்துக்கு PCIe 5 வந்து ஏஎம்டில வர டைம் ஆயிடுச்சு. பட் இதுல வந்து எனக்கு வந்துருச்சு. அண்ட் DDR5யுமே வந்து ஃபர்ஸ்ட் குடுத்தது வந்து இன்டெல் தான். இப்ப தான் ஏஎம்டில வந்திருக்கு. ஸோ இந்த மாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குமே ஒழிய, மோர் ஆர் லெஸ் வந்து 2 பேருமே வந்து ஈக்குவல் காம்படிட்டர் தான். ஸோ இதுதான் வந்து நான் சிபியூ பத்தி பேசணும்னு நெனச்ச டாபிக். இதுக்கப்புறம் வந்து ரேம் அதுக்கப்புறம் ஜிபியூ அதாவது தனியா செப்பரேட் டாபிக்ஸ்ல பேசிட்டு, அதோட இந்த கன்டென்ட் முடிச்சுருவேன். ஏன்னா இன்னும் 2, 3 டிவைஸஸ் அது மாரி தான் இருக்குது. அதாவது போர்ட்ஸ் நம்மளோட பேசிக்கா யூஸ் பண்ற போர்ட்ஸு, அப்புறம் இந்த ஆடியோ கார்ட், நெட்வொர்க் கார்ட் வேற எதுவும் இருந்துச்சுனாலும் நான் அத வந்து அப்புறம் பின்னாடி சொல்றேன். அண்ட் உள்ள இருக்க மதர் போர்ட்ல வேற என்ன இருக்குன்றத இன்னும் நான் வந்து சொல்ல உதாரணத்துக்கு ஒரு பயோஸ் எங்க இருக்கும்? அத வந்து எப்படி ரீரைட் பண்ணணும்? அத பத்தி நான் இன்னும் பேசல. அது வந்து இனிமேல் வர காலத்துல என்னால போட முடிஞ்சா நான் போடுறேன். ஏன்னா என்ட்ட எதுவுமே வந்து கையில அந்த மாரி டிவைஸஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம இப்ப தான் வந்து எல்லா விஷயத்தையும் சிபியூ வந்து இருக்குன்னா, அதுல இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோம். ஒருவேள நான் ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தா, அத வந்து நான் தனியா திருப்பி வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த கன்டென்ட் புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆ தேங்க் யூ. அண்ட் இதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து இத வந்து இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக வீடியோ வந்து ஒரு போடுறேன். அதாவது எப்படி வந்து ஒரு சிபியூ கோர் இருக்கும், ஆர்க்கிடெக்சர்னா இதான்ற மாரி இதுலயே வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ தேங்க் யூ.